இப்போ கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணருடைய பாதம் வரைகிறாங்கல்ல. ஸோ அதுக்கு என்ன காரணம்? அந்த பாதம் வரைகிற முறையை எப்படி கரெக்டாக பண்ணுறது, முறையாக பண்ணுறது? சொல்லிட்டேனே கிருஷ்ணனாலே சந்தோஷம் மகிழ்ச்சின்ட்டு அவரை நம்ம எப்படி வரலட்சுமி விரதத்துக்கு தாயாரை மணப்பலகையில் அலங்கரித்து வெளியில் வாசல்ல இருந்து அம்மா எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு வரவேற்று கூட்டிகிட்டு வரா மாதிரி கிருஷ்ணரை அவருடைய பாதமாக நினச்சி நம்ம பாதத்தை வரைஞ்சி கிருஷ்ணரை வெளியிலேருந்து நம்ம உள்ளே கூட்டிகிட்டு வரோம். அதுதான் வந்து முறை. அதுதான் வந்து முன்னாடிலேருந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பாதம் போடுறது கூட பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவில் தான் போடணும். நம்ம சாக்லெல்லாம் போடக்கூடாது, பெயிண்டில் பண்ணக்கூடாது. பச்சரிசி மாவு, பச்சரிசியை நைட்டே ஊற வச்சுட்டோ இல்லைன்னா மார்னிங் நீங்கள் ஈவினிங் தானே சாமி கும்பிட போகிறீங்க, ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி பச்சரிசியை ஊற வச்சு நல்லா அரைச்சிட்டு நீங்கள் கையில் இதோ இந்த மாதிரி போட்டிங்கனாலே ஒரு 1/4 பாரி தெரியும் போட்டுட்டு ஃபிங்கர்ஸ் வரைஞ்சிட்டு நம்ம வெளியிலேருந்து உள்ளே கூட்டிகிட்டு வரலாம். ஒன்று ஒன்றாவும் கொண்டு வரலாம், இல்லை 2 கொண்டு வந்துக்கலாம். கொண்டு வந்து நம்ம எந்த இடத்துல கிருஷ்ணரை வைக்கிறோமோ அந்த இடத்துல இப்போது நான் எப்படி வணங்குவேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிருஷ்ணர் சிலை வச்சுருக்கேன், குட்டி கிருஷ்ணர் வச்சுருக்கேன். ஸோ நான் என்னுடைய பிளேஸில் இருக்குன்னா நான் முருகருக்குன்னு தனியாக ஒரு டேபிள் போட்டு வச்சுருப்பேன். அந்த இடத்துல கிருஷ்ணரை கொண்டு வந்து வச்சுருவேன். ஏன்னா நான் மயில் வச்சுருக்கேன் பாருங்கள், மயிலுக்கு முன்னாடி கிருஷ்ணரையும் வச்சுட்டு அந்த சைட்லேயே விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு அப்படி வச்சுருவேன். இல்லை நீங்கள் தனியாக செய்கிறதுனால ஹாலில் வச்சு கூட பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் பாதத்தை போட்டுட்டு வந்துடுங்க.